And let us look to God in prayer before we could start this worship this morning. கண்களை மூடி இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த காலையில தொழுகைக்குள்ளாக இருக்கும் இடத்திலேயே நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்களோடு இணைந்து ஆவியிலே ஒரு மனதோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோமாக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த காலையிலே நாங்கள் ஜீவனோடு உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நிற்கிறோம். அப்பா, எங்கள் மனதிலே நீர் மட்டுமே இந்த காலையிலே நிறைந்திருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை புகழ்ந்து பாட வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலும் இருந்து உம்மை துதிக்க சபையோடு ஆவியில இணைந்து துதிக்க விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Praise the Lord. People were seated online, and this morning we're going to sing the song, "My life is in you, Lord, my strength." I'm going to praise you. I'm going to praise you with all of my heart, and I'm going to praise you with all of my strength. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, it's in you. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you, it's in you. I'll praise you with all of my life. Praise you with all of my strength, with all of my life, with all of my strength, all of my hope, it's in you. My life is in you, my strength is in you, Lord, my hope, it's in you, Lord, in you. ಕನ್ನಡ ಹಾಡು ಹಾಡಿದವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಘನವನ್ನು ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸಲ್ಲಿಸೋಣ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಆರಾಧಿಸೋಣ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವನ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ.
துக்கங்களை சந்தோஷமாய் மாற்று நீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்று நீ, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்று நீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்று நீ. உம்மை பாடாமல் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உங்களுக்கு உருவாக என்னில் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உங்களுக்கு உருவாக என்னில் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கர்த்தரும் உமக்கே, ஹல்லேலூயா. கர்த்தரும் உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆண்டவருடைய மக்களாக நாம் ஆவியிலே இணைந்து இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய ஆராதிப்போம். காரணம், ஒரு நாளில் நாம் அவருடைய சத்துருக்களாக, அவர் விரோதிகளாக, அவருக்கு தூரமாக இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து அவர் ஜீவனை கொடுத்து இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாக இணைத்திருக்கிறார். அப்படியாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு நாம் துதியும் கனத்தையும் செலுத்துவோம். இறக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்து ஆண்டவரே, நீ அப்படியாக உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாய் என் தேவன் எங்களுக்கு செய்த ஆண்டவரே உடைய பெரிய பிரதான காரியத்துக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் உடைய மக்களாக நாங்கள் இணைந்து ஆவியில ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோர்ந்திருக்கிறோம், மகிழ்ச்சியை செலுத்துகிறோம். காரணம் நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கு உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே. ஆகையினால தொடர்ந்து நாளில் இசப்பா தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் வசனத்தை நாம் கேட்கக்கூட இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஆண்டவரே பேசக்கூடிய உங்களுடைய ஊழியக்காரரை மறைத்து எல்லோரும் நீங்கள் இடைப்பட வேணுமா கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்களே நடத்துங்க. எல்லாத்துக்கும் மையமெல்லாம் உங்களுக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் எழுதுகிறேன் என்று சொன்னாங்க ஆண்டவரே. ஆமென். காலையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். Let us listen to God's word this morning. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவன் அளிக்கும் வார்த்தை. God's word is life-giving word. தேவனுடைய வார்த்தை நம்மை நித்தியத்திற்கு நேராக நடத்தக்கூடிய வார்த்தை. God's word leads us to eternity. தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும் வார்த்தை. God's word makes us holy. தேவனுடைய வார்த்தை தெய்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. God's word is good that reveals God. இந்த காலையிலே This morning, நாம் ரோமருக்கு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் Romans chapter 12, 2வது வசனத்திலிருந்து ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். we will listen to God's word from verse 2. கடந்த வாரங்களிலே In the last week, சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். we saw that we have to present our bodies as a living sacrifice unto God. அது தேவன் ஏற்கக்கூடும் ஆராதனை என்று நாம் பார்த்தோம். This is the kind of worship that God accepts. இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்க கூடாது என்று பார்த்தோம். We also saw that we should not be conformed to this world. இந்த உலகத்திற்கு ஏற்ற வண்ணமாக நாம் மாறிவிடக் கூடாது என்று நாம் பார்த்தோம். We saw that we should not change according to this world. பிறகு நீங்கள் உங்கள் மனதிலே In your mind,
பதிந்து கொண்டபடியே how it has been imputed in your mind and நீ accepted. வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றும் பார்த்தோம். We saw that we live in such a way. மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். We also saw that our mind should be renewed. மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். Our mind should be renewed. தெய்வத்திற்கு ஏற்ற வண்ணமாக நம் மனதிலே புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is the need for us, our mind to be renewed according to God's will. நாம் மறுபடியுமாக வேத புத்தகத்தை திறந்து ரோமருக்கு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் Again, we should. 1-2 வசனங்களை மீண்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். I would like to read Romans chapter 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, Then my beloved brothers, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் you shall give your bodies as a holy, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று as present as a living sacrifice. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். I plead you according to the grace of God. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. This is the kind of worship that you need to do unto நீங்கள் God. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் Do not be conformed to this world. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக To know that what is the will of God and the goodness of God, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். you shall be transformed according to that your mind will be renewed. பாருங்க, மனம் புதிதாக்கப்பட்ட பின்பு After our minds are being renewed, மறுரூபமாக்கப்பட செயல் முறை தொடர்கிறது. our progress towards being transformed begins. பாருங்க, மனம் புதிதாக்கப்பட்ட பின்பு After our minds are being renewed, மறுரூபமாக்கப்பட செயல்முறை தொடர்கிறது என்று நாம் பார்க்கிறோம். the progress towards being transformed begins. பிறகு மறுரூபம் ஆக்கப்படுதல் என்றால் What is the meaning of being transformed? அகராதி என்ன சொல்லுகிறது, அதனுடைய அர்த்தத்தை சற்று நாம் பார்க்க போகிறோம். We shall see what does the thesaurus talk about it. மறுரூபம் ஆக்கப்படுதல் என்றால் To be transformed means உருவத்தில் மாற்றம், a change in your form, தோற்றத்தில் மாற்றம், change in your appearance, கட்டமைப்பில் மாற்றம், structural change, தன்மையில் மாற்றம், qualitative change, குணத்தில் மாற்றம். characteristic change. மறுபடியும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் Once again, 2 Corinthians chapter 4, 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். 16th verse we shall read. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 Corinthians chapter 4 verse 16. ஆனபடியினாலே Therefore, my brothers, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று பவுலானவர் சொல்கிறார். we do not lack. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், The inner man to be destroyed. அவர் பாருங்க, இப்ப புறம்பாக இருக்கக்கூடிய That is against இங்கே God. 2 விதமான மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய அர்த்தத்துல. According to spiritual meaning, it talks about two ஒன்று different men. புறம்பான வெளியே காணப்படக்கூடிய மனுஷர்களாகிய நாம், The man is outwardly appeared, that is one. உண்மையான உள்ளான மனுஷர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். The real, truthful inner man is who we are. அந்த புதிய உள்ளான மனிதனை வேதம் சொல்லுகிறது புதிய மனிதன். The inner man is what the Bible says as the new man. புதுப்பிக்கப்பட்ட மனிதன். He is the renewed man. ஆனால் என்ன, அந்த உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட்ட மனிதன் வெளியே காணப்பட வேண்டுமானால் When the new renewed man needs to be shown forth outside, புறம்பான மனுஷனானவன் அழிய வேண்டும். the outwardly man needs to be destroyed. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உலகத்திலே ஏற்றுக்கொண்டது, உலகத்திலே வாழ்ந்தது, உலகத்திலே தோன்றினது, உலகம் நம்மை பாதித்தது, உலகத்திலே பார்த்தது கேட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை அழிக்க வேண்டும். We have to destroy all that we saw in the world, how we showed ourselves in the world. அந்த புதிதான மனிதனாகிய ஆவிக்குரிய மனிதனை தரித்திருக்கிறபடியினாலே, Because we have owned the new man, the spiritual அது man in us, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டுமா? it has to be renewed day after day. பாருங்க, ரட்சிக்கப்பட்டது மட்டும் முக்கியமல்ல, It is not only important to be saved, பரிசுத்த ஆவியானவர் கொண்டது முக்கியமல்ல, it's not important to be having the Holy ஆனால் Spirit. ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷன் புதுப்பிக்கப்பட்டே கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரை சந்திக்கும் வரைக்கும். Until he meets God, the new man has to be renewed every day, the inner man. அதனால உள்ளான மனுஷன் புதுப்பிக்க
புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் ஒவ்வொரு நாளும். Each and every day is of utter importance. The inner man needs to be renewed. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். We read like this in Colossians chapter 3 verse 10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் He is the image of the one who is created him. பூரண அறிவடையும்படிக்கு To have a perfection mind. புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. You have owned the new man. பாருங்க, ஒரு நாளிலே One day தேவனுடைய சாயலை நாம் பெற்றிருந்தோம். we had the image of God. தேவனுடைய மகிமையை நாம் உடையவர்களாக இருந்தோம். We had the glory of God. தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோம் எப்பொழுது நம் ஆதி தகப்பன் தாய் அவர்கள் பாவம் செய்தார்களோ. When our early parents, father and mother made their sin, we lost the glory of அவர்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாமும் அவ்வாறாக தேவனுக்கு முன்பாக பாவிகளானதால் just like them we are sinners like தேவனுடைய சாயலை நாம் இழந்து விட்டோம். we have lost the image of God. அந்த சாயல் போய்விட்டது. That image is gone. அந்த மகிமை போய்விட்டது. ஆதியிலே இருந்த அந்த மகிமையும் சாயலும் The glory that was there in the beginning has gone. அதனால புதுப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனானவன் So the man has been renewed. அவன் அதை தரித்துக் கொள்ள வேண்டும். He has to put on the new self. ஓகே, மறுரூபமாக்கப்படுதல் To be transformed. உள்ளே இருந்து வெளியே வரக்கூடியது. It has to come from within. நன்மை செய்வதோ, Doing good deeds, நடத்தையில் முன்னேற்றம் அடைவதோ, or progressing in our behavior, இது போன்ற மாற்றம் these kind of changes மறுரூபமாக்கப்படுதல் அல்ல. does not mean being transformed. அதனால நன்மை எல்லாரும் வெளியே நன்மையை செய்வாங்க எல்லாம். Everybody does good deeds அதனால outside. அவர்கள் நன்மை செய்வது எதற்காக செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. We do not know why they have done the good எத்தனையோ deeds. காரணங்கள் உண்டு வெளியே காணப்படக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு. There are many reasons why people do good deeds on the outside. அவர்கள் வெளியே காணப்படக்கூடிய நடத்தையிலும் கூட நாம் அதையும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. Even the outwardly behavior cannot be accepted because of their doing good ஆதலால் deeds. நன்மை செய்வதோ நடத்தையில் முன்னேற்றம் அடைவதோ இது போன்ற மாற்றம் மறுரூபமாக்கப்படுதல் அல்ல. Doing good deeds or progressing in behavior does not mean being இது transformed. வெளியே பார்ப்பதற்கு மட்டும் காணப்படும் பாவனையாகும். This is only the outwardly observing attitude. இப்போ நம்ம உதாரணத்தை நீங்க கேட்கும்போது புரிஞ்சுக்கிடுவீங்க. You will understand when you listen to this example. தயவுசெய்து நன்கு கவனிங்க. Please listen carefully. ஒரு சத்தூட்டம் இல்லாத பெண், A woman who is malnourished, அவளின் தோற்றம் நோயாளியாகவும் சோகை உள்ளவளாகவும் காணப்படுவாள். her appearance looks, but அவள் இந்த பலவீனமான தோற்றத்தை this kind of weakness appearance, மேக்கப் போட்டு she puts on makeup, ஆரோக்கியமானவள் போல காட்டிக்கொண்டாலும் she projects herself as though she is healthy. உண்மை என்ன என்று பார்க்கும்போது What we see is the truth behind it. அழகுபடுத்தும் பொருட்களை கொண்டு வெளித்தோற்றமான மாற்றத்தை மட்டும் உடையவளாக இருக்கிறார். Only with the cosmetics she has the appearance of looking healthy woman. ஆனால் இதே பெண் But the same woman, ஆரோக்கியமான உணவுகளையும் when she consumes healthy food சத்துள்ள உணவுகளை உட்கொண்டு and having nutrient-rich food, அப்படி செய்யும்போது என்ன ஆகும்? what can we observe when she does such kind of things? அவள் அண்டையில் நீடித்திருக்கிற மாற்றத்தை காண முடியும். We can see a lasting change in her. அவளின் நிறம் மாறும், Her complexion changes, அவளின் சரீரம் பலப்படும், her body is strengthened. இறுதியில் அவளின் தோற்றம் ஆரோக்கியமானதாக காணப்படும். In the end, her appearance looks healthy. இந்த மாற்றம் This change, வெளிப்புறமாக செய்வதின் பலனாக வந்ததல்ல. it's not the result of outward efforts, ஆனால் அவளுக்குள் உள்ளிருந்து உருவாகும் but when it has been created or சக்தி developed, உள்ளிலிருந்து வெளியே காணப்படுகிறது. the strength that has been generated within is shown outside. பாருங்க, அதுதான் உண்மையான மாற்றம். That is the truthful change. அதனால கிறிஸ்துவை போல நடத்தையில் வெளியே மாத்திரம் நடப்பதற்கு முயற்சி செய்யும்போது When we try to walk like Christ in our behavior only on the நாம் outside, மேக்கப் போடுவது போல காணப்படும். it is like we have put on makeup. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவத்திலே இதைதான் நம்ம அதிகமாக பார்க்கிறோம்.
இல்லையே. We see that so much in today's Christians. வெளியே காட்டப்படக்கூடிய காரியங்கள் ஆனால் உள்ளான மாற்றம் நடைபெறவில்லை. Only the outwardly appearance, but there's no change in the inner. அதனாலதான் வேத வசனமும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே மாறாக வாசிக்கிறோம். God's word says in Corinthians chapter 5 verse 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் Therefore, if any man is in Christ, புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். he is a new creation. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, All things are passed away. எல்லாம் புதிதாகின. Behold, all things are become new. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தால் அல்ல, Not if a man is in Christian religion, கிறிஸ்துவை போல நடக்க முயற்சி வெளியே நடப்பதினால் முயற்சி செய்வதனால் அல்ல, not trying to walk like Christ from the outside, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. a man who is in Christ. நம் உள்ளான நிலை அப்படியே இருக்கிறது, ஒரு வேளை கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை. Our inner state just remains the same if Christ is not அந்த with us. பழைய மனுஷனுடைய நிலைமை அப்படியே இருக்கிறது. The old man's state is just the way it is. ஆனா அதை நற்கிரியை செய்வதினால் By doing good deeds, மறைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். they try to hide it with their good எப்படி deeds. மக்கள் முயற்சி செய்கிறார்கள்? How do people try to hide it? அவர்கள் பக்தி உள்ளவர்களை போல, ஒரு ஆவிக்குரியவர்களை போல எப்படி வெளியே காட்டிக் கொள்கிறார்கள். They show themselves very religious and faithful according to people. அநேக காரியங்கள் செய்யப்படுகிறது தங்களை ஆவிக்குரியவர்களாய் காட்டிக்கொள்ள. They do a lot of things to show themselves that they are spiritual. உடையில் மாற்றம் இருக்கிறது, There is change in clothes. ஆனால் உள்ளத்தில் மாற்றம் இல்லை. There is no change in your heart. வார்த்தையிலே வித்தியாசம் இருக்கிறது, There are changes in words. உள்ளம் மாறவில்லை. The heart is not changed. சில சமயத்தில் அவர் நடத்தையிலும் கூட வெளியே ஆண்டவருடைய பிள்ளைகளை போல காட்டுகிறார்கள். Even their walk and behavior looks like the ஆனால் children of God. உண்மையாக அவர் உள்ளத்தில் மாற்றம் இல்லை. But in reality, they do not have a change in their heart. அதனாலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, So, my dear children, நற்கிரியை செய்வதனால் மறைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். they try to hide it by their good deeds. மற்றும் நடத்தையில் மட்டும் திருத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். But they try to change only their behavior. இதன் விளைவு என்ன? What is the result of this? நம்ம கிறிஸ்து தானே நம் வாழ்வில் ஜீவித்து Christ who lives in us in our lives, வெளியே காணப்படாமல் is unless he being seen outside, இருப்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த முடியாத நிலை. it is a state of being unable to display Christ unless he lives in us. ஆனால் ஆவிக்குரிய சத்தும் But the spiritual health, அற்று இருப்பவர்கள் those who do not have spiritual health, கிறிஸ்துவை போல இருப்பதற்கு போராடுகிறார்கள். they struggle and strive to be like Christ. I would like to repeat again. ஆனால் ஆவிக்குரிய சத்துவம் அற்று இருப்பவர்கள், But those who lack spiritual strength, கிறிஸ்துவை போல இருப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். they struggle and strive to be like Christ. உண்மையான ரூபம், The real form, உண்மையான மறுரூபம், the real state of being transformed, ஆக்கப்படுதல் வித்தியாசமானது. is a different fact. அது நமக்கு உள்ளே நடக்கக்கூடியது. It has to happen within us. அந்த மறுரூபம் ஆக்கப்படுதல் நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய காரியம். To be transformed has to happen within நம்மை us. உள்ளான மாற்றம் எப்பொழுது நடைபெறும் என்று பார்க்கும்போது, When does a new true change happen within us? கிறிஸ்துவை ஆவிக்குரிய மன்னாவாகவும் When we take Christ as a spiritual manna, பானமாக உட்கொள்ளும் போது மட்டுமே வரும். when we consume Christ as a spiritual manna and drink. அதை கூட ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியிலே சில வசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். God has revealed that also through spiritual word. அது யோவான் எழுதிய சுவிசேஷம் John chapter Gospel, 6வது அதிகாரம் chapter 6, 35-48 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 35 to 48. பாருங்க, 38 வாசிக்கிறோம். We read for 38. என் சித்தத்தின்படி அல்ல, Not according to my என்னை will, அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே to do according to the will that who sent me. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். I have come down from heaven. அதுல 35வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read verse 35, இயேசு அவர்களை நோக்கி, Jesus looked at them. ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம் நானே என்று சொல்கிறார். I am the life-giving bread of life. அப்ப கிறிஸ்துவை நாம் எப்பொழுது உட்கொள்கிறோமோ, When we consume Christ, ஜீவன் நமக்குள்ளே இயங்குகிறது. life starts within us. பிறகு 48வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read verse 48, ஜீவ அப்பம் நானே என்று மறுபடியும் சொல்கிறார்.
He again says, I am the bread of life. யோவான் 1:1 வாசிக்கும்போது When we read John chapter 1 verse 1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, there was word in the beginning. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, That word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். And the word was God. That's what we see. அப்போ ஆண்டவருக்கு இயேசுவானவருக்கு இன்னொரு பெயர் என்ன? What is the other name for Jesus Christ? தேவனுடைய வார்த்தை. He is God's word. அந்த தேவனுடைய வார்த்தை அவரே நமக்குள்ளாக வார்த்தையாக எண்ணங்களாக அவராக நமக்குள்ளே உட்கொள்ளும்போது When we consume him as a word, as a ஜீவன் word, காணப்படுகிறது. we can see life. இன்னொரு வசனத்தையும் கூட நாம் வாசிக்கும்போது When we read another verse, 1 யோவான் 5வது அதிகாரம் 1 John chapter 5, 7வது வசனத்தை, verse 7, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். there are 3 people in heaven who testify. பாருங்க, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். There are 3 people in heaven who testify. பிதா, Father, வார்த்தை, word, பரிசுத்த ஆவி என்பவர்களே. and those who are the Holy Spirit. பாருங்க, பிதா, Father, வார்த்தை. word. இயேசுவானவருக்கு இன்னொரு பேர் என்ன? What's other word of God? Jesus Christ. வார்த்தை, Word. பரிசுத்த ஆவி என்பவர்களே. Those who are of the Holy Spirit. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். The 3 are one. அப்போ நம்ம திரியேக தெய்வமாகிய Then we, the Trinity God, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, Father, God and the Holy Spirit. Father, அப்போ Son, அந்த Holy Spirit. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன? What's the other name of God? வார்த்தை. Word. வார்த்தை என்று சொல்லும்போது எண்ணங்களாக வார்த்தை எண்ணங்கள் உருவாகி வார்த்தையாக வெளிவருகிறது. When we talk about word, our emotions comes out as words. ஓகே, எண்ணங்கள் உருவாகி வார்த்தையாக வருகிறது. Our emotions and thoughts form as words. அதனால இந்த தேவன் தன்னை வார்த்தையாக அவரை வெளிப்படுத்துகிறார். God has revealed himself as word. நாம் கிறிஸ்துவை உட்கொள்ளும்போது When we consume Christ, திவ்ய ஜீவன் நமக்குள்ளே இயங்கி divine life generates within us. தன்னிச்சையாக படிப்படியாக கிறிஸ்துவை தினமும் வெளிப்படுத்த We spontaneously, step by step, trying to reveal Christ. நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்ளும்போது When we alter ourselves, கிறிஸ்து நம் வாழ்வில் தோன்றுவார். Christ is revealed in our lives. இதுதான் மறுரூபம் ஆக்கப்படுதல் என்று அர்த்தம். This is what it means to say being transformed. அதனால தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, So God's word says, நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படும்போது when our minds are being renewed, ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறோம். every day we are being transformed. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறோம். We are going towards the image of God day by day. ஒரு நாள் ஒரே அப்படியே மேஜிக் நடைபெறுவதை போல அல்ல. It's not like magic happening. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய அவருடைய வார்த்தையை கொண்டு செய்யக்கூடிய கிரியை. It is the work of the Holy Spirit doing through His word. அவருடைய வார்த்தையை உட்கொள்ளும்போது When we consume His word, அது பரிசுத்த மன்னாவாக இருக்கிறது. it is the spiritual manna. இயேசுவை உட்கொள்வதை போல It is like consuming Christ. எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ளுகிறோமோ When we consume Christ, அப்போ சத்துவம் உள்ளவர்களாக மாறும். we become very healthy. பலம் உள்ளவர்களாக மாறும். We become very strengthful. ஒரே நாளில் நடைபெறுகிறது அல்ல. It's not something that happens in a day. படிப்படியாக Step by step, step by step. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறார். God is telling you one thing. ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். He is revealing you another thing. அந்த வெளிப்பாட்டுக்கும் ஆண்டவருக்கு சொன்னதற்கும் நீ கீழ்ப்படிந்து அதுக்கு இணங்கவில்லை என்றால், If you do not obey to God's word and His revelation, அடுத்தபடியாக அவர் சொல்ல போவதில்லை. He's not going to tell the next thing for you. அடுத்தபடியாக அந்த வெளிப்பாட்டும் உனக்கு கிடைக்க போவதில்லை. Next, the revelation is not going to be given unto you. முதல் சொன்னதற்கே நீ கீழ்ப்படியவில்லை. You have not obeyed the first prime step. முதல் சொன்னதுக்கே ஆமென் சொல்லவில்லை. The first prime thing you have not said. ஏன் Amen. ஆண்டவர் திரும்பி உனக்கு வேற காரியத்தை சொல்லி கொடுப்பார்? Why would God tell you the next thing? 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகலனா You have not passed standard நீ 1. 2ஆம் கிளாஸ் போக முடியாது. You cannot go to standard 2. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். Spiritual life is also like that. ஒவ்வொரு எப்படி நம் பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு கிளாஸ்லயும் வகுப்புலயும் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் தேர்வு செய்து கொண்டே காணப்படுகிறோம்.
இருக்கிறோமோ how in our schools we pass from one standard to the other. நாம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்வு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. Same way in our spiritual life we have to pass from one standard to அதனால the other. நாம் சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது When you look at Christians, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆகியிருக்கும். it has been many years since they've accepted the Lord. ஆனால் அவர்கள் இன்னும் 5ஆம் வகுப்பே படித்துக் கொண்டிருப்பார்கள். They are still studying standard 5. ஏனென்றால் அவர்கள் தேர்வு பரீட்சைக்கு போகவே இல்லை. They have still not entered the examination. பரீட்சைக்கு போவதற்கு இஷ்டமில்லை. They do not like to go to examination. பரீட்சைக்கு போகவில்லை என்றால் தேர்ச்சி பெற முடியாது. If you do not go to the examination, you cannot ஒவ்வொரு promote. கட்டத்திலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில பரீட்சை உண்டு. In every step and walk of Christian life there is a அந்த examination. ஒவ்வொரு பரீட்சையின் போது நீ தேர்ச்சி பெறும்போது மற்ற கட்டத்திற்குள்ளாக போகிறாய், தேர்வு அடைகிறாய். When you are promoted and you pass each examination, you go to the next standard. சில கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் 5ஆம் கிளாஸ்ல தான் உட்கார்ந்துப்பாங்க. Some Christians all through their life this is standard 5. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை But Christ's life, ஒவ்வொரு நாளும் தேர்ச்சிக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். it is an examination we go every day. தேர்ச்சி பெற வேண்டுமானால் If you need to be promoted, நாம் பரீட்சைக்குள்ளாக போக வேண்டும். we need to go undergo the examination. நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளாக போக வேண்டும். We need to go onto the exam hall. அந்த எக்ஸாமை பரீட்சை எழுத வேண்டும். We need to write the exam. ஆவிக்குரிய பரீட்சையிலே தேர்ச்சி பெறும்போது When you pass the spiritual exam, அடுத்த கட்டத்திற்கு உள்ளாக நீ தேர்ச்சி பெறுகிறாய். you go to the next step of being சில promoted. அருமையான கிறிஸ்தவர்கள் Some good Christians, அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் in every step, வாழ்க்கையிலே தேர்ச்சி ஒவ்வொன்றாக படிப்படியாக தேர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறார். they are being promoted in every standard. அப்பொழுது அவர்கள் மறுரூபமாகக்கூடிய செயல்முறையிலே அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார். They are progressing into the state of being அப்ப transformed. இயேசுவானவர் இந்த பூலோகத்தில் வரும்போது When Christ came into this அவரை world, முகமுகமாய் நாம் பார்க்கிறோம். when we see him face to face, அந்த சாயல் நம்மிலே பரிபூர்ணப்படும். that image is being perfection in அவரை us. போல நாம் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. God's word says we will be like அந்த him. மறுரூபமாக்கப்படுகிறது. The state of being transformed. அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடக்கணும். When you walk in the light of his word, அவருடைய சத்தியத்திலே நடக்கணும். when you walk according to his அவரை truth, உட்கொள்ளும் போது when you consume him, நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். we shall be transformed. May God bless you. As we heard this message this morning, God is more interested in our heart, the change in our heart, not in the outward appearance, more than He's interested in your heart this morning. And He's not interested in what you have, but He's interested in your heart this morning. As I sing the song, if you know it, you just sing along with me. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உள்ளம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா.
என்னை தேடி வந்தாரையா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே திருச்சபையாக எங்களுடைய இல்லங்களிலே சபையோடு ஆவியிலே இருந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சூழ்நிலை, இந்த நிலைமையை அனுமதித்திருக்கிறீர். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய நோக்கமும் உம்முடைய சுத்தம் இந்த பூலோகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. உம்முடைய சர்வ அதிகாரத்தின் கீழ் எந்த தீய சக்தியும் நமக்கு விரோதமாக இருக்க முடியாது. நீர் எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை நீர் அனுமதிக்கிறீர். அதற்குரிய காரணம் உனக்கு மட்டுமே தெரியும். இதன் மூலமாகவும் உடைய மக்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறார். முரட்டாட்டம் உள்ள மிருகங்களும் உள்ள மக்களும் இதை உணர்ந்து மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்திற்கு முன்பாக மனிதன் என்ன செய்ய முடியும் என்ற அவனுடைய இயலாமையை உணரக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக மனிதன் காணப்படுவதை மனிதன் உணர்கிறான். அப்பா, உம்மாலே மீட்கப்பட்ட மக்கள் காக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத நோய் தாக்கத்திலிருந்து உங்கள் படைகளை காத்து பூலோக மக்கள் மீது இரக்கத்தை காண்பித்து கிருபையை காட்டி கூடிய சீக்கிரத்தில் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க சபையாகிய நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரக்கத்திற்கும் கிருபைக்கும் இறங்கும் ஆண்டுகள் தேசத்தின் தலைவர்களை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் சரியாக யோசிக்க, சிந்திக்க, தீர்மானிக்க ஆண்டவரே இந்த பூலோகத்தின் நன்மைக்காக அவர்களை செயல்பட சொல்லி எங்கள் தேசத்தின் மீது ஒரு இரக்கத்தை காண்பி 130 கோடி மக்கள் மீது இரக்கத்தை காட்டும்படியாய் சொல்கிறோம். இதற்காக பணிபுரிகிற சமூக சேவையில் ஈடுபடுகிற பிள்ளைகளோடு ஆண்டவரை வைத்தியர்களோடு இருந்து, விஞ்ஞானிகளோடு இருந்து ஆண்டவரை மக்களை காக்க முடியாது சொல்கிறோம். எங்கள் திருச்சபை மக்களுக்காக நான் சொல்கிறேன். அவர்களுடைய வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து எந்த தீமையும் வராமல் காத்தார். உனக்கு உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக மகிமை உண்டாகட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் உனக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே நான் இருக்கிறேன் சொல்வதனாலே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கிய ஆசீர்வாதம் நாம் எப்போதும்